ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த எபிசோடில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு கான்டினென்ட்ஸ். ஸோ கான்டினென்ட்ஸ்னா என்ன? நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு சோஷியல் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ கான்டினென்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நிலப்பரப்புகள், லேண்ட் மாசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நிலப்பரப்புகள் என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேணா ஒரு எக் எடுத்துக்கோங்களேன். அந்த எக்கில் வந்துட்டு உள்ள மஞ்சக்குறை என்ன சொல்லுவோம், நம்ம வந்துட்டு லேண்ட் மாசஸ்ன்னு வச்சுக்கலாம். வெளியே இருக்கிற அந்த ஒயிட் வந்துட்டு நம்ம ஓஷன்ஸ், வாட்டர் பாடிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு 35 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு லேண்ட் மாசஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கூட்டா இருந்துச்சு. இப்போ இருக்கிற மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு இல்லை. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா கூட்டா இருந்துச்சு. அப்புறம் சரவுண்ட் பண்ணி வாட்டர் பாடிஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த எர்த் குவேக்ஸ், அதுக்கப்புறம் இந்த பிளேட் டெக்டானிக்ஸ், இந்த மாதிரி ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர்ஸ், புவியியல் காரணமாக என்னாச்சு அப்படின்னா வந்து அது அப்படியே பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு கான்டினென்ட்டா வந்து எப்படி ஆரம்பிச்சுன்னா பிரிய ஆரம்பிச்சது. பிரிய ஆரம்பிச்சு எப்படி இருந்தா முன்னாடி 2 கான்டினென்ட்டா இருந்தது. அதுக்கப்புறம் 3 ஆச்சு. இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு 7, 8 இருக்கு. இப்போ நம்ம படிக்கிறது வந்து 7 இருக்கும். அதுக்கப்புறம் மேபி அடுத்த ஒரு புவியியல் காரணமா அதுக்கப்புறம் பிரியலாம். ஸோ இப்போ நம்ம இப்போதைக்கு பார்க்குறது வந்துட்டு ஒரு 7 கான்டினென்ட் தான் இருக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த எபிசோட்ல இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு கான்டினென்ட் என்னென்ன கான்டினென்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அந்த கான்டினென்ட்ஸ் பார்க்கையில என்னென்ன கண்ட்ரீஸ் இருக்கு. இப்போ நார்த் அமெரிக்கான்னு எடுத்துட்டோம்னா என்னென்ன கண்ட்ரீஸ் இருக்கு. சவுத் அமெரிக்கான்னு எடுத்துட்டோம்னா என்னென்ன கண்ட்ரீஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அந்த கண்ட்ரியோட கேபிட்டல்ஸ் என்ன? அந்த கண்ட்ரியோட பிசிக்கல் ஜியோகிராஃபி என்ன? அதாவது வந்துட்டு என்னென்ன மவுண்டன்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியான்னு எடுத்துட்டோம்னா நம்ம வந்துட்டு இந்த இடத்துல தார் டெசர்ட் இருக்கு. இந்த இடத்துல நமக்கு ஹிமாலயாஸ் இருக்கு. கீழே வந்து வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு கான்டினென்ட்டா எடுத்து அந்த கண்ட்ரிய பேஸ் பண்ணி என்னென்ன வந்து பிசிக்கல் ஜியோகிராஃபிஸ் இருக்கு. மவுண்டன்ஸ் இருக்கா? இல்ல இம்பார்ட்டன்ட் லேக்ஸ் இருக்கா? இல்ல இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் இருக்கா? அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சில எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரி நீங்க பார்க்கும்போது நான் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லுவேன். அந்த கதை நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா வந்துட்டு என்னென்ன கண்ட்ரீஸ் வந்து எந்த கான்டினென்ட்ல இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எபிசோட்ல இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு நார்த் அமெரிக்கா அப்புறம் சவுத் அமெரிக்கா இந்த 2 வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். அந்த கான்டினென்ட்ஸ்ல இருக்கிற என்னென்ன கண்ட்ரீஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கனெக்ஷன்ஸ் மாதிரினா ஒரு வீடியோஸ்லாம் இருக்கும். அந்த கனெக்ஷன்ஸ் வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா வந்து என்னென்ன கண்ட்ரி நம்ம படிச்சத வச்சு நம்ம வந்து அந்த கனெக்ஷன்ஸை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கான்டினென்ட்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கான்டினென்ட்ஸ்னா லேண்ட் மாசஸ் சரௌண்டட் பை ஓஷன்ஸ். அதாவது நடுவில் லேண்ட் இருக்கும், சுற்றில வந்து தண்ணி இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம சோஷியல்னா படிச்சிருப்போம் இல்லையா? என்னென்ன லேண்ட் மாசஸ் இருக்கு, மேஜராக ஓஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பசிபிக் ஓஷன் இருக்கு, அப்புறம் வந்துட்டு அட்லாண்டிக் ஓஷன் இருக்கு, அப்புறம் வந்துட்டு சதர்ன் ஓஷன், ஆர்டிக் ஓஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியன் ஓஷன். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்துக்கிறோம் இல்லையா? ஸோ அதை செப்பரேட் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த லேண்ட் மாசஸ். இப்போ லேண்ட் மாசஸ் நடுவில் இருக்கும், இந்த சைடு பசிபிக் இருக்கும், இந்த சைடு நமக்கு அட்லாண்டிக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா எடுத்துட்டோம்னா இந்த சைடு நமக்கு அட்லாண்டிக், இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்துட்டு நமக்கு பசிபிக் அப்படின்னு இருக்கும். ஸோ அது மாதிரி சரௌண்ட் பண்ணி இருக்கிறதா வந்துட்டு என்ன சொல்றோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம லேண்ட் மாசஸ்ன்னு சொல்றோம். ஸோ என்னென்ன கான்டினென்ட்ஸ் இருக்கு, அந்த கான்டினென்ட்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் ஈஸி நிமோனிக்ஸா வந்து நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஈட் அண்ட் ஆப்பிள் அஸ் எ நைட் டைம் ஸ்நாக். அதாவது வந்துட்டு நைட் டைம்ல நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுறீங்க, அந்த ஸ்நாக்ஸ் வந்து நீங்க ஆப்பிள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றது தான். ஈட் அண்ட் ஆப்பிள் அஸ் எ நைட் டைம் ஸ்நாக். இப்போ நீங்க ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு கான்டினென்ட் சொல்லலாம். இப்போ ஈட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்துட்டு ஈட்னா நம்ம என்ன சொல்றோம், ஈரோப். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கான்டினென்ட். அடுத்து ஈட் அண்ட் சொன்னோம் இல்லையா? ஸோ அண்டுக்கு என்ன சொல்றோம் நம்ம இங்க, ஆப்பிரிக்கா. இது செகண்ட். அடுத்து தேர்ட் வந்து ஈட் அண்ட் ஆப்பிள் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ ஆப்பிளுக்கு வந்துட்டு ஏஷியா. ஸோ இது வந்துட்டு தேர்ட். அடுத்து ஈட் அண்ட் ஆப்பிள் அஸ்ன்னு சொல்லணும் இல்லையா? ஸோ ஆஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அண்டார்டிகா. ஸோ இது வந்து ஃபோர்த் ஒன். ஸோ ஆஸ் ஏ அப்படின்னு சொல்றோம். ஏ வந்துட்டு ஆஸ்திரேலியா. ஸோ இது வந்து ஃபிஃப்த் ஒன். அதுக்கப்புறம் நைட் டைம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ நைட் டைம் அப்படிங்கிறது வந்துட்டு நார்த் அமெரிக்கா. ஸோ இது வந்து சிக்ஸ்த் ஒன். அடுத்து ஸ்நாக் அப்படின்னு சொல்றோம்ல, ஸ்நாக்குக்கு வந்துட்டு சவுத் அமெரிக்கா. இது வந்து செவன்த் ஒன். ஸோ ஈட் அண்ட் ஆப்பிள் அஸ் ஏ நைட் டைம் ஸ்நாக் அப்படிங்கிறது வந்துட்டு ஈரோப், அப்புறம் கீழே ஆப்பிரிக்கா, ஏஷியா, கீழே வந்துட்டு அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. ஸோ இதுதான் வந்து 7 கான்டினென்ட்ஸ். அந்த 7 கான்டினென்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக நம்ம நிமோனிக்ஸ் பார்க்குறோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு நார்த் அமெரிக்கா அப்படிங்கிற கான்டினென்ட் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க, அதில் என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்கு, அந்த கண்ட்ரிஸோட கேபிட்டல் என்ன, ப்ளஸ் அது கூட பிசிக்கல் ஜியோகிராஃபி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு நார்த் அமெரிக்கா மேப் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ நார்த் அமெரிக்காங்கிறது இங்கே மேலே ஸ்டார்டிங்லேருந்து கீழே வந்துட்டு இந்த சைடு வந்து எண்டாவது வரையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்துட்டு நார்த் அமெரிக்காவோட கான்டினென்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுல மேஜரா நீங்க என்னென்ன கண்ட்ரிஸ் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கண்ட்ரி இருக்கும்,
இங்கனக்குள்ள ஒரு செகண்ட் கண்ட்ரி இருக்கும். அப்புறம் இந்த கீழ வந்துட்டு ஒரு தேர்ட் கண்ட்ரி. இதான் வந்து மேஜர் கண்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்ட்டா? ஸோ இந்த மேஜர் கண்ட்ரீஸோட ஃபிளாக் காமிக்கிறேன். அந்த ஃபிளாக் வச்சு நீங்க எனக்கு சொல்லுங்க. ஸோ இதுதான் வந்து அந்த மேஜர் கண்ட்ரீஸோட ஃபிளாக். இப்போ ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? நீ ஈஸியா எந்த கண்ட்ரியோட கெஸ் பண்ணலாம்? இது வந்து என்ன சொல்லலாம் நீங்க? USA ஓடன்னு சொல்லலாமா? யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் யுனைட்டட் ஸ்டேட்ஸ்க்கு நார்த்ல என்ன இருக்கும்? இது வந்து கனடா. ஸோ இது வந்து கனடா மேப்பு. USAக்கு கீழ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மெக்சிகோ. ஸோ மேஜரா பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நார்த் அமெரிக்கா அப்படிங்கிற கான்டினென்ட் வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. நார்த் அமெரிக்கா அப்படிங்கிறது அப்புறம் லாட்டின் அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ நார்த் அமெரிக்கால மேஜரா இருக்கிற கண்ட்ரிஸ் என்னென்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேல இருந்து பார்த்தோம்னா கனடா இருக்கும். அப்புறம் USA இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு மெக்சிகோ இருக்கும். இப்போ மேப் வந்தோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு கண்ட்ரி சொன்னோமா, இது கனடா, இது USA, இது வந்துட்டு நமக்கு மெக்சிகோ அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும்? இது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, இது அலாஸ்கா அப்படிங்கிற ஏரியா நம்ம சொல்றோம். ஸோ அலாஸ்கா அப்படிங்கிறது வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, யுஎஸ்ஏவோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ இது தனி கண்ட்ரி கிடையாது. யுஎஸ்ஏவோட ஒன் ஆஃப் தி டெரிட்டரி, ஒன் ஆஃப் தி பார்ட் அப்படிங்கிறதா வந்துட்டு இந்த அலாஸ்கா. ஸோ அதனால அதை நம்ம கண்ட்ரியா நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பார்ட்ல இருக்கிற என்னென்ன கண்ட்ரிஸ் பார்க்கலாமா? ஸோ இதுல வந்துட்டு ஒரு 4, 5 பார்ட் கண்ட்ரிஸ் இருக்கு. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த பார்ட் வந்து உங்களுக்கு நான் வந்து ஜூம் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மெக்சிகோங்கிறது நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். மெக்சிகோ கீழ வந்து அந்த செப்பரேட் பண்ணி பார்த்தது என்னது? ஃபர்ஸ்ட் பெலிஸ், அப்புறம் வந்து குவாட்டமாலா, அப்புறம் ஹோண்டுராஸ், அப்புறம் எல் சல்வடார், நிகாரகுவா, அப்புறம் காஸ்டாரிக்கா, பனாமா. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த சென்ட்ரல் அமெரிக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நார்த் அமெரிக்கா கான்டினென்ட்ல ஃபர்ஸ்ட் நார்த் அமெரிக்கா நான் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் அமெரிக்கா அப்படிங்கிற பார்ட்ல வந்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பெலிஸ்ல ஸ்டார்ட் ஆகி கீழே சவுத்தில் வந்துட்டு பனாமா அப்படிங்கிற இடத்துல முடியுது. ஸோ இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்போ நம்ம நார்த் அமெரிக்கா அப்படின்னு பார்க்கும்போது 3 மேஜர் கண்ட்ரீஸ் இருக்கு. கனடா, USA, அப்புறம் வந்துட்டு மெக்சிகோ அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கீழே போகும்போது நமக்கு பெலிஸ், எல் சல்வடார், நிகாரகுவா, பனாமா, ஸோ இது மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ நீங்க எல்லா வேர்ல்டு இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ வந்து நீங்க என்னன்னா, நான் ஒவ்வொரு கான்டினென்ட்டுக்கும் ஒரு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஜாலியா ஒரு கதை வச்சிருக்கிறேன். அந்த கதை நான் சொல்றேன். அப்புறம் அந்த முக்கியமான வேர்ட்ஸுக்கு வந்துட்டு என்னென்ன கண்ட்ரீஸ் நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோரி என்ன அப்படின்னா வந்துட்டு, ஒருத்தர் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய கண்ணாடி போட்டிருக்காரு. அந்த பெரிய கண்ணாடி போட்டிருக்கவர் யார் அப்படின்னா வந்துட்டு ஒரு அமெரிக்காக்காரர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஒரு பெரிய கண்ணாடி போட்டிருக்காரு. அந்த கண்ணாடி போட்டிருக்கவர் யார் அப்படின்னா வந்துட்டு ஒரு அமெரிக்காக்காரர். ஸோ அப்ப கண்ணாடி அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, கனடா அப்படின்னு சொல்றோம். ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அப்புறம் அமெரிக்கா அப்படின்னு சொல்லணும்னா நமக்கு வந்துட்டு என்ன USA அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா வந்துட்டு, ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, மிக்ஸி வாங்குறாரு. மிக்ஸி இல்லாம ஜூஸ் போட முடியாது இல்லையா? ஸோ ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸி வாங்குறாரு. ஸோ ஜூஸ் குடிக்கலாம் மிக்ஸிங்கிறது இந்த மிக்ஸிக்கு என்ன சொல்றோம் நம்ம வந்து மெக்சிகோ அப்படின்னு நம்ம சொல்றோம். இது கனடா 1, அமெரிக்கா 2, மெக்சிகோ 3. ஸோ அதுக்கப்புறம் அந்த வந்து ஜூஸ் அடிக்கிறதுக்கு மிக்ஸி வாங்கிட்டார் இல்லையா? மிக்ஸி வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா வந்துட்டு, பெல் அடிச்சுக்கிட்டே என்ன பண்றாருன்னா வந்துட்டு, அவர் என்ன இது கொய்யாப்பழம் வாங்கலாம்னு சொல்லி கொய்யா தோட்டத்துக்கு போறாரு. கொய்யா தோட்டத்துக்கு எதுல போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு, அவருடைய ஹோண்டா பைக் எடுத்துட்டு போறாருன்னு பார்க்கலாம். ஸோ பெல் அடிச்சிட்டேன்னு சொன்னோம்னா, பெல் அப்படிங்கிறது வந்துட்டு ஸோ பெல்லிஸ் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் வந்துட்டு கொய்யாப்பழம் வாங்குறான்னு சொன்னோமா, கொய்யாப்பழம் வாங்குறது வந்துட்டு கிட்டமாலா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கோவான்னு சொல்லுவோம்ல இங்கிலீஷ்ல. கொய்யாக்கு வந்துட்டு கோவான்னு சொல்லுவோம். ஸோ அதை கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும். கோவா அப்படிங்கிறது வந்துட்டு குட்டமாலா அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தனது ஹோண்டா பைக் எடுத்துட்டு போறாரு இல்லையா? ஹோண்டாங்கிறது ஹோண்டுராஸ். ஸோ என்னென்ன கண்ட்ரிஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம்? கனடா பார்த்துட்டோம், USA, மெக்சிகோ. ஸோ இது 3 வந்துட்டு மேஜரா நார்த் அமெரிக்கால இருக்குன்னு பார்த்துட்டோமா? ஸோ அதுக்கப்புறம் கீழ வராங்க. கீழ வந்ததுக்கப்புறம் பெலிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் குட்டமாலாங்கிறத பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஹோண்டுராஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இந்த கனெக்ஷன் ஸ்டோரியோட கனெக்ஷன் வந்துட்டு நம்ம நார்த் டூ சவுத் போறோம். ஸோ கன்ஃபியூஷன் வேண்டாம். மேல இருந்து நம்ம கீழ கண்ட்ரிஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்றோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு, ஹோண்டா பைக்ல போறாங்க இல்லையா? போற வழியில என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு, சல்வார் போட்டு பொண்ணு போட்டிருக்காங்க. சல்வார் போட்ட பொண்ணு வந்து என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு, அங்க நிக்கிறாங்க பக்கத்துல. அதுக்கப்புறம் வந்துட்டு அத பார்த்தோனே அந்த பைக்லாம் பார்த்தோனே வந்துட்டு, "இது காஸ்ட்லியா இருக்கா?" அப்படின்னு சொல்றாங்க. இந்த பைக் வந்து ரொம்ப காஸ்ட்லியான்னு கேட்கறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு, "அவரு கொய்யாப்பழம் வாங்குறது தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கொய்யாப்பழத்துக்கு பணம் குடுத்துட்டு, அப்புறம் கிளம்பி வந்துட்டார். ஸோ அப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்போ? சல்வார்ன்னு சொல்றாங்க இல்லையா? சல்வார் அப்படிங்கிறது வந்து நம்ம எல் சல்வடார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்த கண்ட்ரி வந்துட்டு எல் சல்வடார். அதுக்கப்புறம் வந்து நிக்கிறாங்கன்னு சொல்றோம்ல. நிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நிக்காரகுவா. நிற்க அப்படிங்கிறது வந்து நிக்காரகுவா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு காஸ்ட்லியான்னு கேட்டாங்க இல்லையா? ஸோ காஸ்ட்லியா அப்படிங்கிறது காஸ்டாரிக்கா. ஸோ காஸ்டாரிக்கா அப்படிங்கிறது அடுத்த கண்ட்ரி. அதுக்கப்புறம் வந்துட்டு பணம் கொடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னோமா? பணம்ங்கிறது பனாமா. ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன கண்ட்ரிஸ் கவர் ஆகுது பார்த்தோம்னா வந்துட்டு, அதுக்கப்புறம் எல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு, அவர் ரொம்ப வந்து டல் ஆயிட்டாரு. டல் ஆனதுக்கப்புறம் ஒரு கப்ல வந்துட்டு ஜாம் வாங்குறாரு. ஸோ கப் அப்படிங்கிறது கப், கியூபா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாம் வாங்குறாருன்னு சொன்னோமா? ஸோ ஜாம் அப்படிங்கிறது வந்துட்டு ஜமைக்கா. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஜாம்ங்கிறது ஜமைக்கா. அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, தலையில ஒரு ஹேட் போட்டுட்டு,
அவர் வந்து டொமினிக் அப்படிங்கிற வீடை பற்றி பார்க்க போறாரு. ஸோ ஹேட் அப்படிங்கிறது ஹைட்டி, ஹேட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெச்ஏடி. ஸோ ஹேட் வந்துட்டு பார்த்துட்டு அப்புறம் டொமினிக், அவங்களோட டொமினிக்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு, அவரை பார்க்க போறாரு. ஸோ டொமினிக்கன் ரிப்பப்ளிக். ஸோ இது வந்து அடுத்த கண்ட்ரி, கடைசி கண்ட்ரி. ஸோ இப்போ நார்த் அண்ட் சவுத் வந்து ஃபர்ஸ்ட் கனடாவில் ஆரம்பிச்சு நம்ம என்ன முடிச்சிட்டோம்னா டொமினிக்கன் ரிப்பப்ளிக்ல முடிச்சிட்டோம் நம்ம. ஸோ வந்து இது மாதிரி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா வந்துட்டு இப்போ நார்த் அமெரிக்காவில் இருக்கிற எல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிஸ் பார்க்கும்போது வந்துட்டு ஃபர்ஸ்ட் கனடாவோட கேபிட்டல் பார்க்கலாம், அடுத்து யூஎஸ்ஏவோட கேபிட்டல், அப்புறம் வந்து மெக்சிகோட கேபிட்டல். கனடாவோட கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒட்டாவா. ஒட்டாவா அப்படிங்கிறது வந்துட்டு கனடாவோட கேபிட்டல். ஸோ அடுத்து வந்து யூஎஸ்ஏ எல்லாத்துக்கும் தெரியும், யூஎஸ்ஏ வந்து வாஷிங்டன் டிசின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதான் வந்துட்டு யூஎஸ்ஏவோட கேபிட்டல். நெக்ஸ்ட் மெக்சிகோ அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு மெக்சிகோ சிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு என்னவா இருக்குன்னா கேபிட்டலாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒட்டாவா கனடா, வாஷிங்டன் டிசி அப்படிங்கிறது வந்துட்டு யூஎஸ்ஏவோடது, அதுக்கப்புறம் வந்துட்டு மெக்சிகோ சிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு மெக்சிகோவோடது. இப்போ நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு நீங்கள் என்ன கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு இப்போ யூஎஸ்ஏன்னு பார்க்குறோன்னா வந்துட்டு யூஎஸ்ஏல வந்துட்டு என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம், என்ன கரன்சி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம இந்தியாவில் வந்து என்ன கரன்சி யூஸ் பண்ணுறோம், அது வந்து ருபீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி யூஎஸ்ஏ என்ன கரன்சி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு டாலர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டாலர்ஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு வேர்ல்டு லெவலில் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு கரன்சி. எங்கே போனாலும் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னா கூட்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, ட்ரேட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு இந்த டாலர் ஸ்பெசிஃபிக்காக தான் பண்ணுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு நம்ம இந்தியன் கரன்சியை ருபீஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம டாலரோட கனெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இத்தனை டாலர், அதாவது இத்தனை ருபீஸ் நம்ம கொடுத்தோம்னா இத்தனை டாலர். இப்போ கரண்ட் வேல்யூவில் என்ன இருக்குன்னு நீங்கள் சர்ச் பண்ணி சொல்கிறீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் $1 நேற்றுக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு 90 rupees இருந்துச்சு, 90.9 சம்திங் இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமில் $1 வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்க. அதாவது $1 90 rupeesனா நான் 90 ரூபா கொடுத்தா தான் எனக்கு $1 கிடைக்கும். ஸோ இது எப்படி போகும்னா அப்படின்னு வந்துட்டு அடுத்து நான் 100 ரூபா கொடுத்தா தான் $1 கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இங்கனக்குள்ள வந்து ரேட் கம்மியாக இருக்கும், அங்கனக்குள்ள ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கும். ஸோ யூஎஸ்ஏ நீங்கள் பார்க்கும்போது இந்த டாலருக்குங்கிற கரன்சி வந்து நீ பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து அடுத்து ஃபிசிக்கல் ஜியோகிராஃபிஸ் பார்க்க போகிறோம். இதே நார்த் அமெரிக்காவில் அப்படிங்கிற இடத்துல என்னென்ன மவுண்டைன்ஸ் இருக்கு, என்ன லேக் இருக்கு, இல்லை ஏதாவது ரிவர்ஸ், இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கனடா, யூஎஸ்ஏ, மெக்சிகோவில் கனெக்ட் பண்ணுறதுல என்ன மெயினான மவுண்டைன்ஸ் இருக்கு, என்ன மவுண்டைன் ரேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு ராக்கி மவுண்டைன்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு ராக்கி மவுண்டைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ராக்கி மவுண்டைன்ஸுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா வந்துட்டு இங்கனக்குள்ள வந்துட்டு ஃபுல்லாக பீச், ஓஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதோட வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் யூஎஸ்ல தான் என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு இந்த ராக்கி மவுண்டைன்ஸ் இருக்குது. இன்னும் எலாபரேட்டாக பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் அலாஸ்கா, இந்த அலாஸ்காங்கிறது யாரோடன்னு சொன்னோம், யூஎஸ்ஏவோடன்னு சொல்லிட்டோமா. ஸோ இந்த அலாஸ்காலேருந்து ஸ்டார்டிங் இந்த ஆரம்பிச்சு இந்த ராக்கி மவுண்டைன்ஸ் கனடா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி கடைசியாக யுனைடெட் ஸ்டேட்ஸில் பாதி வரைக்கும் போகும். ஸோ இதான் வந்துட்டு ராக்கி மவுண்டைன்ஸ். ஸோ உங்களுக்கு நான் வேர்டிங்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த ராக்கி மவுண்டைன்ஸ் ஸ்பேன் அக்ராஸ் கனடாவில் ஸ்டார்ட் ஆகி இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் இன் நார்த் அமெரிக்கா. இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸுங்கிறது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எதை கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்துட்டு அலாஸ்காவோட கனெக்ட் பண்ணிக்கணும். அலாஸ்காவும் யுனைடெட் ஸ்டேட்ஸோட தான். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் இன் நார்த் அமெரிக்கா எக்ஸ்டெண்டிங் ரஃப்லி 3000 miles, அதாவது 3000 milesங்கிறது 4800 கிலோமீட்டர். ஸோ இதோட ரேஞ்ச் அங்கே மேலே அலாஸ்காவில் ஆரம்பிச்சு கீழே முடிகிறது வந்து எவ்வளோ இருக்கும், 4800 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நார்த் அமெரிக்கா அப்படிங்கிற கான்டினென்ட்லேயே வந்துட்டு ஒரு லார்ஜஸ்ட் மவுண்டைன் ரேஞ்சஸ் அப்படின்னு எதுன்னு கேட்டோம் அப்படின்னா வந்துட்டு கொஸ்டினில் அது வந்து ராக்கி மவுண்டைன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ இப்போ ராக்கி மவுண்டைன்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா. ராக்கி மவுண்டைன்ஸ் ஒட்டி நம்ம யூஎஸ்ஏல வந்துட்டு ஒரு பெரிய ரிவர் சிஸ்டம் ஒன்று இருக்குது. அந்த ரிவர் என்ன அப்படின்னா லார்ஜஸ்ட் ரிவர் ஆஃப் யூஎஸ்ஏ, இல்லாட்டி லார்ஜஸ்ட் ரிவர் ஆஃப் நார்த் அமெரிக்கா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ லார்ஜஸ்ட் ரிவர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மிசௌரி அப்படிங்கிற ரிவர் தான், MISSORI. இந்த மிசௌரி அப்படிங்கிற ரிவர் தான் வந்துட்டு இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் ரிவர் சிஸ்டம் இன் நார்த் அமெரிக்கா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த யூஎஸ்ஏ மேப்பில் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் கிட்டத்தட்ட நார்த் யூஎஸ்ஏல ஆரம்பிச்சு மேலே டாப்பில் அந்த பார்டரில் ஆரம்பிச்சு நம்ம எங்கே போய் முடியுதுன்னா வந்துட்டு சவுத்தில் போய் முடியுது. ஒரு பாதி ஏரியா ஃபுல்லாக என்ன கவர் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த மிசௌரி ரிவர் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு, கரெக்டா. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில் நிறைய ரிவர்ஸ் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. இப்போதைக்கு நம்ம கவர் பண்ணுறது லார்ஜஸ்ட் ரிவர் என்ன அப்படின்னு கவர் பண்ணால் போதும். அதே மிசௌரி ரிவரில் மிசிசிப்பி அப்படிங்கிற ரிவரும் இம்பார்ட்டன்ட் ரிவர் தான். இந்த மிசிசிப்பி அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மிசௌரியோட ட்ரிபியூட்டரின்னு வச்சுக்கோங்க. இந்த மிசௌரி ரிவர் இங்கே ஸ்டார்ட் ஆகி வரும்போது மிசிசிப்பி ரிவர் ஸ்டார்ட் ஆகி ஒரு இடத்துல ஜாயின் ஆகும். ஜாயின் ஆகி கடைசியாக வந்துட்டு அது ஓஷனில் கலக்கும் போது ஒன்றா தான் கலக்கும். ஸோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மிசௌரி மிசிசிப்பி ரிவர் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு யூஎஸ்ஏ மட்டும் இல்லை, நார்த் அமெரிக்காலேயே வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ரிவர், ஒரு லார்ஜஸ்ட் ரிவர் அப்படின்னு எது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த மிசௌரி மிசிசிப்பி வாட்டர் சிஸ்டம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து இப்போ ரிவர் பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி கனடா, யூஎஸ்ஏ இதை பார்டர் பண்ணுற மாதிரி ஒரு 5 லேக் இருக்குது. ஸோ இந்த 5 லேக் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அடுத்த ஸ்லைடில். ஸோ இதான் அந்த 5 லேக். கனடா, இங்கே வந்துட்டு யூஎஸ்ஏ இருக்குது. ஸோ இந்த கனடா யூஎஸ்ஏ பார்டர் பண்ணுற மாதிரி இந்த லேக்ஸ் இருக்குது. என்னென்ன லேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா
லேக் சுப்பீரியர், லேக் மிச்சிகன், லேக் ஹுரான், லேக் எரி, அப்புறம் வந்து லேக் ஒன்டாரியோ அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து நீங்க எப்படி நார்த்ல இருந்து சவுத் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நார்த் அண்ட் சவுத் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்துட்டு சூப்பர்மேன் ஹெல்ப்ஸ் எவ்ரி ஒன். பேசிக்கா சூப்பர்மேன் வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவார் இல்லையா. ஸோ அந்த நிமோனிக்ஸ் வச்சுக்கோங்க. சூப்பர்மேன் ஹெல்ப்ஸ் எவ்ரி ஒன். இப்போ இந்த சூப்பருக்கு மேனுக்கு எம், ஹெல்ப்புக்கு ஹச்இ, எவ்ரி, அப்புறம் இந்த ஒன் இதெல்லாம் கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு லேக் கனெக்ட் ஆகும். இந்த சூப்பர் அப்படிங்கிறது வந்து லேக் சூப்பர் சுப்பீரியர், அப்புறம் மேன் அப்படிங்கிறதுக்கு மிச்சிகன், லேக் மிச்சிகன், அப்புறம் ஹெல்ப்ஸ் அப்படிங்கிறதுக்கு லேக் ஹுரான், எவ்ரி அப்படிங்கிறது வந்துட்டு லேக் எர்ரி, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன் அப்படிங்கிறதுக்கு லேக் ஒன்டாரியோ. ஸோ நார்த் அமெரிக்காவில் இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா வந்துட்டு ராக்கி மவுண்டன்ஸ் பற்றி பார்த்தோம். அப்புறம் யூஎஸ்ஏ நார்த் அமெரிக்காவில் இம்பார்ட்டன்ட் ரிவர், லார்ஜஸ்ட் ரிவர் என்னன்னு பார்த்தோம்னா மிசிசிப்பி, மிசௌரி ரிவர் சிஸ்டம் அப்படிங்கிற பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மெயினாக கிரேட் லேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த 5 லேக், லேக் சுப்பீரியர், லேக் மிச்சிகன், அப்புறம் வந்து சூப்பர்மேன் என்ன சொன்னோம், ஹெல்ப்ஸ்ன்னு சொல்லாமா, லேக் ஹுரான், அடுத்து எவ்ரிக்கு லேக் எரி, அடுத்து லேக் ஒன்டாரியோ. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கிரேட் லேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் கீழே லாட்டின் அமெரிக்கா அப்படின்னா வந்துட்டு சென்ட்ரல் அமெரிக்கா. சென்ட்ரல் அமெரிக்காவுக்கு வந்ததுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு பனாமா கெனால். ஸோ பனாமா கெனால் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த பனாமா அப்படிங்கிற கண்ட்ரி இருக்கு இல்லையா, இந்த பனாமா பக்கத்துல போறது தான் வந்துட்டு இந்த பனாமா கெனால் அப்படின்னு நம்ம சொல்றோம். எதுக்காக இந்த பனாமா கெனால் வந்துச்சு, கெனால்னா என்ன, நம்ம இந்த பனாமா சிட்டியை வந்துட்டு ஒரு நம்ம படத்தோட கனெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம மாதவன் படத்துல வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா வந்து சூர்யா வந்துட்டு வேன் கட்டில ஒளிஞ்சதுக்கு அப்புறம் வடிவேல் வந்து அந்த சூர்யாவை தேட போவாரு. தேட போகும்போது ஒரு மியூசிஷியன் வருவார் இல்லையா பக்கத்துல. வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு என் உட்பியை பாத்தீங்களா அப்படின்னு கேட்பாரு. அது பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இப்படியே போயிடுச்சுப்பா அப்படின்பாரு இல்லையா. அவர் சொல்லுவாரு இப்படியே ஏன் இப்படியே போகணும், ஸ்ட்ரெயிட்டாவே போலாமே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி பனாமா கெனால் அப்படின்னா என்ன என்ன இஷ்யூ அப்படின்னா வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடத்துறாங்க அப்படின்னா அது என்ன பண்ணா சவுத் அமெரிக்காவை கீழே ஃபுல்லா சுத்திட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஏரியாவுக்கு போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பிக்சர் பாருங்க. இப்போ நார்த் அமெரிக்காவில் நான் இந்த இடத்துல இருந்து ஒரு ப்ராடக்ட் நான் இம்போர்ட் பண்றேன் அப்படின்னா நான் இங்கே ஆரம்பிச்சு எனக்கு இந்த இடத்துல போக முடியாது எனக்கு. ஏன்னா ஃபுல்லாக வந்து லேண்டாக இருக்கும். என்ன பண்ணுன்னா நான் அந்த ஃபுல்லாக சவுத் அமெரிக்காவை சுற்றி அப்புறம் இங்கனக்குள்ள வந்துட்டு நான் இந்த இடத்துக்கு போகணும். இல்லை இங்கனக்குள்ள யூரோப்புக்கு நான் கனெக்ட் பண்ணணும், அந்த ப்ராடக்ட் கொடுக்கணும்னா கூட நான் இவ்வளோ தூரம் சுற்றணும். நாங்கள் மேலே அங்கே சுத்த முடியாது. ஏன்னா ஃபுல்லாக வந்து அங்கே ஐசி ஆர்டிக்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபுல்லாக வந்து ஐஸாக இருக்கும், ஷிப்பு மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ அதனால் நான் கீழே வந்துட்டு இந்த சைடு போகிறதா இருந்தால் நான் கீழே வர தான் போகணும். நம்ம இந்த மாதிரி குறுக்காலே இப்படி போயிடலாம், இப்படியே போயிடலாமே அப்படின்னு பிளான் பண்ணி தான் இந்த பனாமா அப்படிங்கிற சிட்டியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பனாமா கெனால் கட்டுறாங்க. ஸோ இந்த பனாமா கெனால்னு என்ன தமிழ்ல என்ன அப்படின்னா வந்துட்டு கால்வாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பனாமா கெனால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் யார் கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யூஎஸ்ஏ கண்ட்ரோல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு பனாமா கெனால் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு அத்தாரிட்டி கையில் போயிருச்சு. யூஎஸ்ஏட்ட இருந்து அந்த கை மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவ்வளோ தூரம் சுற்றி வர்றத அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இங்கேக்குள்ள பனாமா கெனால் கட்டினதுக்கு அப்புறம் இப்போ இங்கே சுற்றி வர்றதுக்கு ஒரு 3 months ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடு டிராவல் பண்ணுறதுக்கு நமக்கு மிஞ்சி போனால் ஒரு 1 month அப்படின்னு தான் ஆகும். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு அதுக்கான காஸ்ட்டு, அதுக்கான சப்ளைஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு குறையுது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பனாமா சிட்டியில் கட்டினனால அதை வந்து என்ன சொல்கிறோம்னா பனாமா கெனால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் நீங்கள் வேர்டிங்ஸ் என்ன பார்க்கலாம், பனாமா கால்வாய் என்பது அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடலை இணைக்கும் பனாமாவில் உள்ள 82 கிலோமீட்டர் செயற்கை நீர்வழி பாதையாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பனாமா கெனால் அப்படிங்கிறது வந்துட்டு அட்லாண்டிக் ஓஷன்ல இருந்து பசிபிக் ஓஷனை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஸோ இது எத்தனை கிலோமீட்டர் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மொத்தம் 82 கிலோமீட்டர் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து பனாமா அப்படிங்கிறது வந்து எந்த சிட்டியில இருக்கு, பனாமா சிட்டின்னு சொல்லிட்டோம். எந்த 2 ஓஷன்ஸை கனெக்ட் பண்ணுது, எத்தனை கிலோமீட்டர், அது தெரிஞ்சா போதும். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நார்த் அமெரிக்கா ப்ளஸ் சென்ட்ரல் அமெரிக்காவில் வந்து இம்பார்ட்டன்ட் கண்ட்ரிஸ் என்னென்னு பார்த்துட்டோம். அந்த கண்ட்ரீஸில் வந்துட்டு என்ன ஃபிசிக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ராக்கி மவுண்டன்ஸ் பார்த்தோம், லேக்ஸ் பார்த்தோம், அப்புறம் இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் பார்த்துட்டோம். அப்புறம் லாட்டின் அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்காவுக்கு வந்ததுக்கப்புறம் பனாமா அப்படிங்கிற ஏரியாவில் வந்துட்டு பனாமா சிட்டியில் பனாமா கெனாலோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதுக்கிடையில் வந்துட்டு யூஎஸ்ஏ வந்துட்டு டாலர் வேல்யூ எவ்வளோ இருக்கும், மற்ற கண்ட்ரியோட கரன்சியை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சவுத் அமெரிக்காவில் என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்கு, அந்த கண்ட்ரிஸோட கேபிட்டல்ஸ் என்ன, அந்த கண்ட்ரிஸ் ஞாபகம் வச்சதுக்கு என்ன ஸ்டோரி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டோரி லைன் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பையன் கையில் என்ன பண்றான்னா ஒரு கோலா இருக்கு. அந்த கோலா அப்படிங்கிறது வந்துட்டு கொலம்பியா அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த கோலா கொக்கோ கோலான்னு சொல்றோம்ல, அதான் கோலான்னு சொல்றோம். ஸோ அதோட என்ன பண்றான் அப்படின்னா வந்துட்டு வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்றான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெண்ணிலா அப்படிங்கிறது வந்துட்டு வெனின்சுலா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கோலாக்கு கொலம்பியா பார்த்துட்டோம், வெண்ணிலாக்கு வெனின்சுலா அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ அவன் அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் என்ன பண்றான்னா ஒரு கானா பாடிக்கிட்டு நடிகர் சூர்யா வராரு. சூர்யா யாரோ வரான்னு வச்சுக்கோங்க. கானா அப்படிங்கிறது வந்துட்டு கயானா அப்படிங்க வச்சுக்கோங்க.
அப்புறம் வந்துட்டு சூர்யாங்கிறதுக்கு சுரிநேம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் அங்க வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஆர்டர் பண்றாரு. ஸோ அங்க வந்து அவன் ஆல்ரெடி என்ன பண்றான், கொக்கோ கோலா சாப்பிட்டுட்டு என்ன பண்றான்னா வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்றான். பக்கத்துல வந்துட்டு கானா பாடிட்டே வந்துட்டு சூர்யா வராரு. சூர்யா வந்துட்டு என்ன ஆர்டர் பண்றாருன்னு கேட்டா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்றாரு. ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படிங்கிறது ஃப்ரெஞ்ச் கயானா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் 5 கண்ட்ரியா, கொலம்பியா பார்த்துட்டோம், வெனின்சுலா பார்த்துட்டோம், கயானான்னு பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் வந்துட்டு சுரிநேம் பார்த்துட்டோம், லாஸ்டா வந்துட்டு பிரெஞ்ச் கயானா. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா வந்துட்டு ஒரு டோர் திறக்குது. டோர் திறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய பார்சல் வருது. ஸோ டோர்ங்கிறது வந்துட்டு ஈக்வடார் அப்படின்னு டோர் அப்படியா வச்சுக்கோங்க. ஸோ டோர்ங்கிறது ஈக்வடார், ஒரு பெரியக்கு பெரு, ஒரு பெரிய பார்சலுக்கு பிரேசில், பார்சல் பிரேசில். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அந்த பார்சலுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா வந்து ஒரு பால் பாக்கெட் இருக்கு, ஒரு பால் இருக்கு. ஸோ பாலுக்கு போல்வியா. ஸோ பாலுக்கு பொலிவியா. அந்த பால் என்ன பண்ணிருந்தா வந்துட்டு ஒரு சில்லி செடியில போய் விழுந்துருது. சில்லிங்கிறதுக்கு சில்லிங்கிற கண்ட்ரி பேரே வச்சுக்கோங்க. சில்லி செடியில விழுந்ததுக்கு அப்புறம் அது காரம் அதிகமா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால என்ன பண்றாருன்னா அர்ஜென்ட்டா போறாரு. அர்ஜென்ட்டா எங்க போறாருன்னா வந்துட்டு அர்ஜென்டினா. ஸோ அர்ஜென்ட்டா போறது வந்துட்டு அர்ஜென்டினா. போய் என்ன பண்றாருன்னா அழுகுறாரு. எப்படின்னா மன உருகி அழுகுறாரு. ரொம்ப காரமா இருக்கே அப்படின்னு. ஸோ உருகி அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு உருகுவே அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன கண்ட்ரிஸ் பார்த்தோம்? கொலம்பியா, வெனின்சுலா, கயானா, அப்புறம் சுரிநேம், அப்புறம் பிரெஞ்ச் கயானா பார்த்தோம். அப்புறம் வந்துட்டு பெரு, பிரேசில் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பொலிவியா, அப்புறம் பெராகுவே, அதுக்கப்புறம் சிலி, நெக்ஸ்ட் வந்துட்டு அர்ஜென்டினா, அப்புறம் லாஸ்டா வந்துட்டு உருகுவே அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்க ஒவ்வொரு கண்ட்ரிஸும் வந்து ஒவ்வொரு ஸ்டோரி லைன் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா வந்துட்டு பின்னாடி படிக்கிறதுக்கு யூஸா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சவுத் அமெரிக்கால பிசிக்கல் ஜியோகிராஃபி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம மேல நார்த் அமெரிக்கால என்ன மவுண்டன்ஸ் பார்த்தோம்? ராக்கி மவுண்டன்ஸ் பத்தி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி சவுத் அமெரிக்கால என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஆண்டீஸ் மவுண்டைன் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ஆண்டீஸ் மவுண்டைன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்டார்டிங் கொலம்பியால ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கொலம்பியால ஸ்டார்ட் ஆகி எங்க போனா ஈக்வடார், அப்புறம் வந்து பெரு, அப்புறம் பொலிவியால லைட்டா வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு அர்ஜென்டினா, சிலி. ஸோ இந்த கண்ட்ரி ஃபுல்லா வந்துட்டு என்ன கனெக்ட் ஆகுது அப்படின்னா வந்துட்டு இந்த ஆண்டீஸ் மவுண்டைன் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ ராக்கீஸ் வந்து மேல நார்த் அமெரிக்கா, ஆண்டீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கீழே சவுத்ல வந்துட்டு வருதுன்னு பார்க்குறோம். ஸோ கொலம்பியா, ஈக்வடார், பெரு, பொலிவியா, அப்புறம் வந்துட்டு சிலி, அர்ஜென்டினா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஆண்டீஸ் மவுண்டைன்ல இருக்கலே ஹையஸ்ட் பீக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து மவுண்ட் அகானகுவா அப்படிங்கிறதா வந்துட்டு இந்த ஆண்டீஸ் மவுண்டனோட ஹையஸ்ட் பீக். ஸோ வேர்டிங்ஸா பார்க்கலாம். த ஆண்டீஸ் மவுண்டைன்ஸ் த வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் கான்டினென்டல் மவுண்டைன் ரேஞ்ச். கான்டினென்டல் அப்படின்னா வந்துட்டு நிறைய கண்ட்ரிஸை கனெக்ட் பண்றது. மோர் தேன் ஒன் கண்ட்ரி அப்படிங்கிறத என்ன சொல்றாங்கன்னா வந்து கான்டினென்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ லாங்கஸ்ட் கான்டினென்டல் மவுண்டைன் ரேஞ்ச் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்கு? 7000. முன்னாடி நம்ம ராக்கியில் எவ்வளோ பார்த்தோம்? ராக்கி மவுண்டைன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எத்தனை கிலோமீட்டர்ஸ்னு பார்த்தோம்? 4800 கிலோமீட்டர்னு பார்த்தோமா? ஸோ அதோட இது பெருசா? ராக்கி மவுண்டைன்ஸ்ங்கிறது ஆண்டீஸோட சின்னது. ஸோ ஆண்டீஸ் வந்து 7000 கிலோமீட்டர் அலாங் தி வெஸ்டர்ன் எட்ஜ் ஆஃப் சவுத் அமெரிக்கா. ஸோ இதுவும் என்ன சவுத் அமெரிக்காவுக்கு வெஸ்ட்ல தான் இருக்கு. ராக்கியும் வந்து நார்த் அமெரிக்காவுக்கு வெஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ பாசிங் த்ரூ 7 கண்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ மொத்தம் 7 கண்ட்ரி பிளஸ் வந்து வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் கான்டினென்டல் மவுண்டன் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த 7 கண்ட்ரிஸ் என்னென்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் வெனின்சுலா, கொலம்பியா, ஈக்வடார், பெரு, பொலிவியா, சில்லி, அப்புறம் வந்துட்டு லாஸ்டா அர்ஜென்டினா. அப்புறம் வந்து லாஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? லார்ஜஸ்ட் இல்லாட்டி வந்துட்டு ஹையஸ்ட் பீக் பாயிண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஹையஸ்ட் பாயிண்ட் என்னன்னா மவுண்ட் அகானகுவா அப்படிங்கிறது தான். எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்டால் எந்த கண்ட்ரி அப்படின்னா அர்ஜென்டினா. ஸோ அர்ஜென்டினால மவுண்ட் அகானகுவா அப்படிங்கிறது பார்க்குறோம். கீழே சி லெவல்ல இருந்து மேலே எவ்வளோ எத்தனை மீட்டர்ஸ் அப்படின்னா 6962. ஸோ 6962. ஸோ மவுண்ட் அகானகுவா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆண்டீஸ் மவுண்டனுக்கு அப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ரிவர் என்ன, அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஃபாரஸ்ட் ஒன்று இருக்கு, ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ரிவர் என்னன்னு பார்த்தோம்னா வந்துட்டு அமேசான் அப்படிங்கிற ரிவர் தான் வந்து இம்பார்ட்டன்ட் ரிவர். அந்த அமேசான் ரிவர் எங்க இருக்கு அப்படின்னா அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ இந்த ரெயின் ஃபாரஸ்ட் உள்ள இருக்கிறதுனால என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்துட்டு அமேசான் ரிவர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த அமேசான் ரிவர் எங்க ஸ்டார்ட் ஆகுது? இந்த அமேசான் ரிவர் அப்படிங்கிறது வந்துட்டு பெரு அப்படிங்கிற ஏரியா ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லா பிரேசில் ஃபுல்லா கவர் ஆகுறது எல்லாமே வந்து இந்த அமேசான் ரிவர். அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இங்கனக்குள்ள சுரிநேம், கயானா இந்த ஏரியா கவர் ஆகுது. பிளஸ் வெனின்சுலா பார்ட்ல கவர் ஆகுது, கொலம்பியா, ஈக்வடார்ல கொஞ்சம், அப்புறம் பெருவில் மேலே நார்த்ல மட்டும் கவர் ஆகும், பொலிவியாலையும் நார்த்ல மட்டும் கவர் ஆகும். மேஜரா எங்க கவர் ஆகுது எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா பிரேசில். ஸோ பிரேசில்ல தான் வந்துட்டு அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் வந்துட்டு அதிகமாக ஸ்பேன் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். த அமேசான் ரிவர் இஸ் தி லாங்கஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ரிவர் இன் சவுத் அமெரிக்கா அண்ட் வேர்ல்ட் பை போத் டிஸ்சார்ஜ் வால்யூம் அண்ட் ட்ரைனேஜ் ஏரியா. ட்ரைனேஜ் ஏரியானா வந்துட்டு அதோட ட்ரிபியூட்டரிஸ் சேர்த்து சொல்றதா வந்து ட்ரைனேஜ் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிவர் மெயின் ரிவர் மட்டும் கிடையாது, அதோட ட்ரிபியூட்டரி சேர்த்து தான் என்ன சொல்றோம்னா ட்ரைனேஜ் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கீழே அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் இஸ் தி
வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அக்ராஸ் 9 சவுத் அமெரிக்கன் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 9 சவுத் அமெரிக்கன் நேஷன்ஸ் அந்த பிக்சர் பாருங்க. ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சு பிரேசில் ஆரம்பிச்சு பிரெஞ்சு கயானா, சுரினேம், கயானா, வெனின்சுலா, கொலம்பியா, ஈக்வடார், பெரு, பொலிவியா, ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது மொத்தம் 9 கண்ட்ரிஸ் இருக்கும். இந்த 9 கண்ட்ரீஸில் வந்துட்டு 60% எங்கே இருக்குன்னு பார்த்தோம் நம்ம பிரேசிலில் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ இதுதான் வந்துட்டு பிரேசிலோட பார்டர். ஸோ இங்கே வந்து கனெக்ட் ஆகி பிரேசில் வந்து இங்கே முடிஞ்சிடும். ஸோ பாருங்கள் 60% ஆஃப் பிரேசில் வந்துட்டு இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து கவர் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு லார்ஜஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி 9 கண்ட்ரிஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டோம். அதுவும் இல்லாமல் பிரேசிலில் மட்டும்தான் வந்துட்டு 60% ஆஃப் அமேசான் ஃபாரஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டோம். ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக்கல் கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு லித்தியம் ட்ரையாங்கிள். ஸோ லித்தியம் ட்ரையாங்கிள் அப்படின்னா வந்துட்டு ஒரு 3 கண்ட்ரி இருக்கும், ட்ரையாங்கிள் ஷேப்ல கனெக்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து லித்தியம் ட்ரையாங்கிள் சொல்லுவோம். இந்த இடத்துல மட்டும்தான் வந்துட்டு மேக்ஸிமம் லித்தியம் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். லித்தியம் ரிசர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் வந்துட்டு கோலார் கோல்டு மைன் சொல்கிறோம், தங்க சுரங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு லித்தியம்ஸ் தான் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாவில் வந்து கிட்டத்தட்ட 20 மில்லியன் டன்ஸ் ஆஃப் லித்தியம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பொலிவியாவில் 21 மில்லியன். ஸோ சிலியில் வந்துட்டு 11 மில்லியன் டன்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு லித்தியமோட ரிசர்வ், லித்தியம் வந்து அதிகமாக கிடைக்கிறதுனால இதை வந்து லித்தியம் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ லித்தியம் எங்கேயா யூஸ் பண்ணியிருப்போமா, பேட்டரிஸில் தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற கார் பேட்டரிஸாக இருக்கட்டும், இல்லை டார்ச் லைட்டில் யூஸ் பண்ணுற பேட்டரிஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்துட்டு லித்தியம் யூஸ் பண்ணி தான் வந்து மேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் லித்தியம் ப்ரொடக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா சவுத் அமெரிக்கா கான்டினென்ட்டில் இருக்குது. என்னென்ன கண்ட்ரீஸ்ன்னு கேட்டாங்கன்னா வந்துட்டு அர்ஜென்டினா, பொலிவியா, அப்புறம் சிலி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபிசி. சவுத்துலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அர்ஜென்டினா 20 மில்லியன் கிட்டத்தட்ட, பொலிவியா மேலே, இங்கே சைடில் வந்துட்டு சிலி. ஸோ இந்த ஏபிசி அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டோம்னா இந்த லித்தியம் ட்ரையாங்கிளை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வேர்டிங்ஸை பாருங்கள். இந்த லித்தியம் ட்ரையாங்கிள் இன் சவுத் அமெரிக்கா கண்டைன்ஸ் ரஃப்லி ஆஃப் 60% ஆஃப் வேர்ல்ட்ஸ் லித்தியம் ஸ்டாக்ஸ். அதாவது வேர்ல்டை கம்பேர் பண்ணும்போது 60% ஆஃப் லித்தியம் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு இந்த லித்தியம் ட்ரையாங்கிள்லேருந்து கிடைக்குதுன்னு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து எக்கனாமிக் தாண்டி ஃபிசிக்கல் என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்னா பார்த்துட்டோம், ஆண்டிஸ் பார்த்துட்டோம். அப்புறம் டெசர்ட் ஒன்று இருக்குது. நம்ம இந்தியாவில் தார் டெசர்ட் அப்படிங்கிற மாதிரி சவுத் அமெரிக்காவில் வந்துட்டு அட்டகாமா அப்படிங்கிற ஒரு டெசர்ட் இருக்குது. ஸோ இந்த அட்டகாமா டெசர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அதுவும் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து வெஸ்டர்ன் ரீஜனில் தான் இருக்குது, வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் சவுத் அமெரிக்கா. ஸோ இதில் வேர்டிங்ஸை பாருங்க. அட்டகாமா டெசர்ட் இஸ் தி வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் அண்ட் ட்ரையஸ்ட் நான் போலார் டெசர்ட் located in northern Chile between the Andes mountain and Pacific Ocean. ஸோ ஆண்டிஸ் மவுண்டைன்ங்கிறது நம்ம இந்த இடத்துல பார்த்தோமா. ஸோ இப்படி கனெக்ட் ஆகுன்னு பார்த்தோம் ஆண்டிஸ் மவுண்டைன். ஸோ இந்த ஆண்டிஸ் மவுண்டைன் ரேஞ்சஸுக்கும் இந்த இடத்துல என்ன ஓஷன் இருக்குது, நமக்கு பசிபிக் ஓஷன் இருக்குது கரெக்டா. ஸோ இந்த இடத்துல நமக்கு பசிபிக் இருக்கும், அந்த சைடு என்ன பார்த்தோம்னா நமக்கு அட்லாண்டிக் ஓஷன் இருக்கும். ஸோ இந்த ஆண்டிஸ் மவுண்டைனுக்கும் இந்த பசிபிக் ஓஷனுக்கும் நடுவில் என்ன இருக்குன்னு கேட்டாங்கன்னா அட்டகாமா டெசர்ட் இருக்குது. இந்த அட்டகாமா டெசர்ட் இஸ் தி வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் டெசர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் டெசர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்துட்டு நார்த் அமெரிக்கா என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அந்த கண்ட்ரீஸில் உள்ள ஃபிசிக்கல் ஜியோகிராஃபிஸ்னா பார்த்தோம் இல்லையா. லைக் ராக்கி மவுண்டைன்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு மிசிசிப்பி ரிவர், மிசோரி ரிவர் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னென்ன லேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. 5 கிரேட் லேக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பனாமா கெனாலை பற்றி பார்த்தோம். பனாமா கெனால் எங்கே இருக்குது, பனாமா சிட்டி, சென்ட்ரல் அமெரிக்கான்னு பார்த்துட்டோம். அப்புறம் சவுத் அமெரிக்காவில் வந்துட்டு என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது, அந்த கண்ட்ரீஸில் முக்கியமாக என்ன ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி இருக்குது, ஆண்டிஸ் மவுண்டைன் பார்த்தோம், அட்டகாமா டெசர்ட் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் பார்த்தோம், அமேசான் ரிவரை பற்றி பார்த்துட்டோம். எக்கனாமிக்கில் என்ன கவர் பண்ணோம் அப்படின்னா லித்தியம் ட்ரையாங்கிளை பற்றி கனெக்ட் பண்ணோம். ஸோ இந்த கண்ட்ரிஸை ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்து கனெக்ஷன்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது, அதை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னென்ன கண்ட்ரிஸ் ஞாபகம் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். அந்த ஒவ்வொரு கனெக்ஷன்ஸும் வந்து நீங்கள் என்ன கண்ட்ரி அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் இதான், ஈஸியஸ்ட் கனெக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன கனெக்ஷனாக இருக்கும், 2 வார்த்தை தான். நீங்கள் அல்ஃபபெட்டிக்கல் வச்சு யோசிக்கலாம். கண்ட்ரி நேம் ஃபுல்லாக இருக்காது, அல்ஃபபெட்டிக்கலாக என்ன இருக்கும். இது என்ன குறிக்குது அப்படின்னா யூன்னு குறிக்குதா. ஸோ யூ, இது எஸ்ன்னு சொல்கிறாங்க. 2 கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு யூஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு சொல்லலாம், இல்லாட்டி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிறது சொல்லலாம். இது எந்த கான்டினென்ட்டில் இருக்குது, நார்த் அமெரிக்கா அப்படிங்கிற கான்டினென்ட்டில் இருக்குது. ஸோ அடுத்தது பார்க்கலாமா. ஸோ இதுவும் ஈஸி தான். இது என்ன ப்ராடக்ட்னு கண்டுபிடிச்சா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது என்ன ப்ராடக்ட், இது மிக்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து மிக்சி ப்ளஸ் கோ மெக்சிகோவா. ஸோ மிக்சி ப்ளஸ் கோ மெக்சிகோ. ஸோ இதுவும் நமக்கு எங்கே இருக்குது, நார்த் அமெரிக்கா. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாமா. இது கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்க. இது வந்து வாட்டர் கேன். நீங்கள் வாட்டர் எடுத்துருங்க, கேன் மட்டும் வச்சுக்கலாம். கேன், இது ஏ ஆ சவுண்ட் வச்சுக்கோங்க, டாக் அப்படிங்க வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணுங்க, என்ன வருது,
கெனடான்னு வரும். நம்ம வந்து பிரிச்சு கெனடா அப்படின்னு வச்சுக்குவோம். இதுவும் நமக்கு எந்த கான்டினென்ட்ல இருக்கு? நார்த் அமெரிக்கா. ஸோ அடுத்த ஸ்லைட். இதுவும் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு என்னன்னு வச்சுக்கோங்க. கார் கிடையாது. இது வேன். ஸோ வேன், இது ஜூ, இது லா. ஸோ இதை கனெக்ட் பண்ணி என்ன கண்ட்ரி வரும்? வேன் ஜூ லா, வெனின்சுலா அப்படின்னு வச்சுக்கோங்க. வெனின்சுலா. ஸோ இது எந்த கான்டினென்ட்ல இருக்கு? சவுத் அமெரிக்கால இருக்கு. ஸோ நெக்ஸ்ட், இதுவும் ஈஸியா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இது ஈக்குவலா? ஈக்குவல், இது டோர். ஸோ ஈக்குவல் டோர், ஈக்வடார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஈக்வடார். ஸோ ஈக்வடார். நெக்ஸ்ட் கண்டுபிடிங்க. இது எல்லாமே வேர்டிங்ஸ்லேயே இருக்கு கரெக்டா? ஜாம்னு இங்கே பார்த்துட்டோம். ஜாம். இது ஏஐ சவுண்ட், ஐ சவுண்ட் வச்சுக்கலாம். அது வந்துட்டு கார். ஸோ ஜாம் ஐ கார், ஜமைக்கா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஜமைக்கா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வந்துட்டு பிக்சர்ஸ் வச்சு ஒரு கனெக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து ரிடில்ஸ், பசில்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்போம். உங்கள் ஒர்க் ஷீட்லேயே அது மாதிரி இருக்கும். ஸோ அந்த பசில் சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்லைட்லேயும் 5 மினிட்ஸ் டைம் இருக்கும். நீங்கள் அங்கே வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு 5 மினிட்ஸ் டைம் தரேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து என்னென்ன கண்ட்ரீஸ் கண்டுபிடிச்சீங்க ஃபர்ஸ்ட்டு? மேல என்ன பாருங்க, இங்க கனடா இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன கண்ட்ரீஸ் இருக்கு? கீழே மெக்சிகோ இருக்கு. மெக்சிகோ கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த லைன்ல குட்டமாலா இருக்கு. இங்க மேல செகண்ட் லைன்லயே பெரு இருக்கு பாருங்க. பெரு. ஃபர்ஸ்ட் லைன்ல பிரேசில் இருக்கு. ஃபோர்த் லைன்ல தான் இருக்கா? ஃபோர்த் லைன்ல சிலி இருக்கா? ஃபோர்த் லைன்ல சிலி இருக்கு. ஃபிஃப்த் லைன்ல ஓகே. சிக்ஸ்த் லைன்ல வந்துட்டு பொலிவியா இருக்கு பாருங்க. சிக்ஸ்த் லைன்ல பொலிவியா இருக்கு. அதுக்கு அடுத்த லைன்ல அர்ஜென்டினா இருக்கு. அப்புறம் பேராகுவே. பேராகுவே பார்த்துட்டோம். லாஸ்ட் லைன்ல கயானா இருக்கு. கயானா. அப்புறம் அதே பக்கத்துலயே பாருங்க ஈக்வடார் இருக்கு. வேற ஏதாவது மிஸ் அவுட் ஆயிருக்கா? வேற ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா யாராவது? ஸோ கனடா, பிரேசில், மெக்சிகோ, பெரு, குட்டமாலா, சிலி, பொலிவியா, அர்ஜென்டினா, பேராகுவே, கயானா, ஈக்வடார். ஸோ இதே கிராஸ்வேர்டு பசில் வந்து உங்க ஒர்க் ஷீட்லயும் இருக்கும். அதையும் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ இது மாதிரி கண்ட்ரிஸ் வேற ஏதாவது கண்ட்ரிஸ் மிஸ் அவுட் ஆயிடுச்சுன்னா வந்து கீழே வந்து கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கான்டினென்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். கான்டினென்ட்ஸ் ஒரு லேண்ட் மாசஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். லேண்ட் மாசஸை தாண்டி ஓஷன்ஸ் சுற்றி இருக்கும். என்னென்ன ஓஷன்ஸ் பார்த்தோம்? பசிபிக், அட்லாண்டிக், இந்தியன், சதர்ன், ஆர்டிக். ஸோ இதெல்லாம் பசிபிக் ஓஷன்ஸ். அதுக்கப்புறம் அட்லாண்டிக். லாஸ்ட்டாக 5 ஓஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். லேண்ட் மாசஸில் வந்துட்டு என்னென்ன கான்டினென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். என்னென்ன கான்டினென்ட்ஸ் பார்த்தோம்? யூரோப், கீழே ஆஃப்ரிக்கா, ஏஷியா, கீழே அண்டார்டிகா, இங்கே ஆஸ்திரேலியா, நார்த் அமெரிக்கா, அப்புறம் வந்துட்டு சவுத் அமெரிக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அப்புறம் ஒவ்வொரு கண்ட்ரியை நம்ம எலாபரேட் பண்ணலான்னு சொன்னோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா நார்த் அமெரிக்காவோட கான்டினென்ட்ஸ் அதோட ஃபிசிக்கல் ஜியோகிராஃபிஸ் பார்த்தோம். அதே மாதிரி சென்ட்ரல் அமெரிக்கா, அதே மாதிரி சவுத் அமெரிக்கா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்துட்டு இது பார்ட் 1 ஆஃப் வீடியோ தான் அது. பார்ட் 2 ஆஃப் வீடியோவில் வந்துட்டு ஒவ்வொரு கான்டினென்ட்டையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு வீடியோலையும் இருக்கும். பார்ட் 2ல வந்து ஒரு கான்டினென்ட் இருக்கும். பார்ட் 3ல ஒரு கான்டினென்ட் இருக்கும். ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த பார்ட் 2, பார்ட் 3 வந்து அடுத்தடுத்து பாருங்க. இதே மாதிரி இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஒர்க் ஷீட்டில் ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன ஃபிசிக்கல் ஜியோகிராஃபியில் பார்த்தீங்க இல்லையா? ஸோ அதை வச்சு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கான்டினென்ட்ல இருக்க கண்ட்ரிஸோட கேபிட்டல் வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க. ஆன்சர் கீஸும் இருக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்த பாட்டில் சந்திக்கலாம். தேங்க் யூ.